வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழைக்காலம் வந்துருச்சு. அதனால் எல்லாரும் எப்பயும் வெந்நீரை மாத்திரமே குடிக்கணும். நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும், தினமும் படிக்க முடியும். அதனால் இதையெல்லாம் தினமும் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் கல்வி கண் போன்றது அப்படின்ற ஒரு பாடம் தான் படிக்க போகிறோம். இந்த பாடம் ரொம்ப சிறிய பாடம் தான், இருந்தாலும் ஒரு முக்கியமான பாடம். அதனால் இந்த பாடத்தையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்புகிறேன். இந்த பாடத்தை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த பிடிஎஃப் வடிவில் இருக்கிற இந்த பாடத்தை நீங்களும் படித்து பழகணும். நிறைய கடினமான சொற்கள் இந்த பாடத்தில் இருக்குது. அதனால் இந்த சொற்கள் எல்லாம் தனியாக உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சு படிங்க. சரியா? பாடத்துக்கு போகலாமா? நன்று. பாடத்தின் பெயர் கல்வி கண் போன்றது. பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊராட்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஊராட்சி அப்படிங்கிறது, இப்போ நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு அரசு இருக்குது, தமிழகத்துக்குன்னு ஒரு முதலமைச்சர், ஒவ்வொரு துறைக்கும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர்லாம் இருக்காங்க இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய மாநிலத்தை அவங்க மட்டும் கவனிக்க முடியாது. மேலும் அரசோட திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னாக்கா மக்களோட பிரதிநிதிகள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் இருக்கணும். அவங்க அந்த ஊரை நிர்வகிச்சுப்பாங்க. தேர்தலெலாம் வருது இல்லையா, அப்போ ஓட்டெல்லாம் போட்டு நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அதுதான். அந்த மாதிரி ஊராட்சி அப்படிங்கிறது கிராமங்களில் இருக்கிறது. சரியா? நகராட்சி அப்படிங்கிறது நகரங்களில் இருக்கிறது. இப்போ இந்த ஊராட்சியில் நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த அரசோட திட்டங்கள்லாம் ஊரில் செயல்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. புரிஞ்சுது இல்லையா? இப்போ இந்த ஊரில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கும்? முக்கியமாக அவங்களுக்கான சாலை வழி பாதை அமைக்கிறது, கல்விக்கு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துறது, அப்புறம் குடிநீர் வசதி செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் எந்த அளவில் செயல்படுத்தியிருக்காங்க, மேலும் என்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க செயல்படுத்தணும். இப்போ அந்த குறைகள் எல்லாம் எப்போ தெரிஞ்சுப்பாங்க, மக்கள் எங்கே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு 4 நாட்கள் கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்கள் நடக்கும். சரியா? இந்த கிராம சபை கூட்டங்களில் மக்கள் போய் அந்த குழுவில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகள் எல்லாமும் சொல்லலாம். மேலும் அரசோட திட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாடத்தில் நாம் அந்த மாதிரி கிராம சபை கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் எதற்காக கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். புரிஞ்சுது இல்லையா? இப்போ பாடத்துக்கு போகலாம். விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். இப்போ நான் சொன்னது மாதிரி விரியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேயும் ஊராட்சி மன்ற அலுவலகம், அதாவது ஆஃபீஸ், அலுவலகம்னா ஆஃபீஸ், அந்த இடத்துல கிராம சபை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு எப்படி தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தண்டோரா போட்டு ஒருத்தர் அறிவிச்சிட்ருக்காராம். தண்டோரா அப்படின்றது ஒரு மேளம் மாதிரி இருக்கும். அதை நல்லா மேளத்தை கொட்டி ஓசை எழுப்பி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து அறிவிப்பு நடக்கும். அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க, வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பை கேட்டதுலேருந்து பொன்வண்ணன் அப்படின்ற ஒருத்தர் தம் கடையை பூட்டிட்டு இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக போகிறார். புரிஞ்சுது இல்லையா? அடுத்து பார்ப்போம். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயரை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இந்த ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு கூட்டத்துக்கும் இந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த தலைவர் எல்லாரையும் வரவேற்று பேசுகிறார். முதல்ல தண்டோரா போட்டு அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் மக்கள் ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தர் கூடியிருக்காங்க. அப்போ வந்திருந்தவங்கெல்லாம் அந்த தலைவர் வரவேற்று பேசி அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, அரசிலிருந்து உதவித்தொகை வழங்கும் திட்டம் இருக்கான். இது சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம். கொஞ்சம் பணம் தராங்க. எதுக்குன்னா தொழில் தொடங்குவதற்காக. அந்த மாதிரி ஒரு திட்டத்திலிருந்து
அந்த கிராமத்தில் இருக்கிற சில பேருக்கு பணம் வந்திருக்கு. அதில் யாருக்கெல்லாம் அந்த உதவித்தொகை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்களை படிக்க ஆரம்பித்தார். பொன்வண்ணன்றவரும் தன்னுடைய கடையை பூட்டிட்டு வந்து உட்காந்துருக்காரு இல்லையா, அவரும் வந்து தன் பெயரும் அதில் வருமோ அப்படின்ட்டு ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கார். இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? நன்று. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். ஆனால் பொன்வண்ணனுடைய பேர் வந்து அந்த வரிசையில் வரலை. அதனால் ஏமாற்றம் அடைந்த பொன்வண்ணன் அந்த தலைவர்கிட்ட போயிட்டு, என்னுடைய பெயர் ஏன் வந்து வரலை? நானும் பண வசதி இல்லாமல் தானே இருக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் உதவித்தொகை கிடச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அதுக்கு தலைவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். அதாவது நீங்கள் பணம் உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா அவர்களுக்கான கூட்டம் ஒன்று நடந்தது, அதற்கான அறிவிப்பை அஞ்சல் மூலம், தபால் எழுதி போஸ்ட் இல்லையா, அஞ்சல் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சிருந்தோமே, நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து கேட்குறாரு. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பொன்வண்ணன் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு தபால் வந்தது, ஆனால் எனக்கு படிக்க தெரியல, அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பொன்வண்ணன் ஏமாற்றமாக சொல்கிறார். அதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ நீ தான் படிக்கலை, உனக்கு அந்த தபாலை படிக்க தெரியாது, உன் பையனிடம் கொடுத்துருக்கலாமே, அவன் வந்து பள்ளிக்கு போகிறான் இல்லையா, அவன் படித்து சொல்லியிருப்பானே அப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து கேட்குறாரு பொன்வண்ணன் கிட்ட. பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்கச் சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால்தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இது பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்கத் தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். அதாவது பொன்வண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் வந்து ஒரு மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை, அதாவது மிதிவண்டினா சைக்கிள், பழுது பார்க்கும்னா ரிப்பேர் செய்கிறது, மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை அது வந்து வச்சுருக்கார். சைக்கிள் ரிப்பேர்லாம் செய்கிற கடை வச்சுருக்காராம். அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அவருடைய மகனை பள்ளிக்கு போக விடாமல் கொஞ்சம் உதவி செய்ய சொல்லிடுறாரு. இப்போ அடிக்கடி தொடர்ந்து அவர் பள்ளிக்கு போகாத நிலைனால் அவருடைய மகனால் சரியாக எழுதவும் படிக்கவும் முடியலை. தொடர்ந்து பள்ளிக்கு போனால் தானே முடியும் இல்லையா, அவர் தொடர்ந்து பள்ளிக்கு போகாததுனால அடிக்கடி விடுப்பு எடுக்கிறதுனால அவரால் நன்கு எழுதவோ படிக்கவோ முடியலை. பள்ளியோட ஆசிரியர் கூட அவர்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் இவர் தான் ரொம்ப கவனக்குறைவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியோட, தன் மகனை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட பொன்வண்ணன் வந்து தலைவர்கிட்ட சொல்கிறார். உங்கள் அறியாமையால் இப்பொழுது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறாரு. நீங்கள் தான் படிக்காமல் போயிட்டீங்க, இப்போ உங்களோட அறியாமையால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய மகனுக்கும் படிப்பு அறிவு இல்லாமல் செய்து விட்டீர்களே, அதனால் என்னாச்சு, அரசுடைய உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே, நீங்கள் வருமானம் சரியாக
இல்லாமல் இருந்து விட்டாலும் இந்த அரசின் உதவித்தொகை உங்களுக்கு நீங்கள் காலம் தாழ்த்தி கேட்டதுனால உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. கல்வி அறிவு இருந்தால்தானே உங்களுக்கு சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அறிவியல் மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா கல்வி அறிவு ரொம்ப முக்கியமாச்சே. நீங்கள் கல்வி தொழிலுக்கு கூட ஒரு வழியை காட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. நல்வழியில் நம்ம எடுத்து போவது கல்வி மட்டுமே. இப்போவாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தலைவர் வருத்தத்தோட பொன்வண்ணன் கிட்ட கேட்குறாரு. இப்போ பொன்வண்ணன் எழுதி படிக்க தெரிஞ்சிருந்தாருன்னா அந்த அஞ்சலை முதலையே படித்து இந்த உதவித்தொகையை அவர் வாங்கியிருக்கலாம். ஆனால் படிக்க தெரியாதனால அவருடைய அறியாமையால் இந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டார் இல்லையா? அதனால் தலைவர் அப்படி கேட்குறாரு. புரிஞ்சுது இல்லையா? ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்துச் சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் போய் என்னுடைய மகனை பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறேன். இனிமேலேருந்து அவரை அடிக்கடி விடுப்பு எடுக்க சொல்ல மாட்டேன். நான் தலைமை ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை இப்போவே மீண்டும் பள்ளியில் சேர்த்துடுறேன். நான் கல்வியோட அவசியத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட பொன்வண்ணன் சொல்கிறாரு. புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் பத்தாது, நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கல்வியின் அவசியத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு ஊராட்சி தலைவர். அவருக்கும் நன்றியை கூறி பொன்வண்ணன் தன்னோட மிதிவண்டியை எடுத்துகிட்டு புறப்பட்டு தன் மகனை பள்ளியில் சேர்க்கறதுக்கு போகிறார். இது 2 விஷயங்கள் இந்த பாடத்துலேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்கணும். ஒன்று கல்வி கண் போன்றது. அதாவது இன்றியமையாத ஒரு உறுப்பு கண் தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை காமிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை காமிக்கக்கூடியது கல்வி மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை தொழில் ரொம்பவே தவறு. எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்கிறதுக்கான அடிப்படை உரிமை இருக்குது. அதையும் சொல்கிறதுக்காக தான் இந்த பாடம். 8ஆம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். அது மிகவும் அவசியம் அப்படின்னு நம்ம நாட்டில் சட்டமே இருக்குது. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடக்கூடாது. குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை. இந்த பாடத்தில் இருக்கிற ஆழமான கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு உங்களுக்காக ஒரு செய்தியும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி ஒரு குற்றம். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கட்டாயம் கல்வி அறிவு பெற வேண்டும். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது. மேலும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினமாக ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. கீழே ஒரு சிறிய செயல்பாடு இருக்குது. எதனை எங்கே செய்வோம் அப்படின்னு. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி கற்கச் செல்வோம், பாதுகாப்பு தேடி செல்வோம், மருத்துவம் பார்க்க செல்வோம், அஞ்சல் தலை வாங்க செல்வோம். அஞ்சல் தலை அப்படின்னா ஸ்டாம்ப். பயணம் செய்ய செல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில குறிப்புகள். இன்னொரு பக்கம் சில இடங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பேருந்து நிலையம், மருத்துவமனை, காவல் நிலையம், பள்ளிக்கூடம், அஞ்சல் நிலையம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ எதை எங்கே செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்களே குறித்து இதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இது ரொம்ப எளிதான செயல்பாடு தானே, நீங்களே செஞ்சுருவீங்க இல்லையா? நன்று. இந்த பாடத்தை நான் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்புகிறேன் குழந்தைகளே. நிறைய கடினமான சொற்கள் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதையெல்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா கட்டாயம் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியும். சரியா? நன்று.